தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நால்வர் பெருமக்கள் திருவடிகள் போற்றி போற்றி. திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய அருட்பெரும் கருணையினாலே இன்றைய தினம் அரசு பணி தரும் அற்புத தேவாரம் அப்படின்னு அருள்மிகு ஞான சம்பந்த பெருமான் மயிலாப்பூர்லே பாடிய ஒரு அழகான தேவாரத்தை நாம் அனைவரும் பாடவிருக்கின்றோம். இதை கத்துண்டு இன்றைய தினம் நாம் அனைவரும் பாடவிருக்கின்றோம். ரொம்ப அழகான ஒரு தேவாரம் இது. இது பணி நிரந்தரம் பெறவும் அரசு பணி கிடைக்கவும் ஓத வேண்டிய அற்புதமான ஒரு திருப்பதிகம். மயிலாப்பூர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சென்னையில இருக்கக்கூடிய ஒரு அழகான திருத்தலம். சுவாமி கபாலீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு நாமத்தோடு, அம்பாள் கற்பகவல்லி கற்பகாம்பாள் அப்படிங்கிற நாமத்தோடு தேவியும் இந்த இடத்துல காட்சி தருகின்றாள். ரொம்ப அழகான ஒரு க்ஷேத்திரம். வேண்டும் வரமெல்லாம் தரக்கூடிய ஒரு வரப்பிரசாத மூர்த்தி அவர். இந்த ஊர்லதான் ஞானசம்பந்தர் இந்த பதிகத்தை பாடி அருளினார். இது 2வது திருமுறையில 47வது திருப்பதிகமாக இந்த பதிகம் அமைஞ்சிருக்கிறது. ரொம்ப அற்புதமான ஒரு தேவாரம் இது. சீகாமரம் அப்படிங்கிற ஒரு பண்ணுல இந்த தேவாரம் அமைஞ்சிருக்கு. நாத நாம கிரியா அப்படிங்கிற ராகம். அதுலதான் சம்பந்தர் இந்த தேவாரத்தை பாடியிருக்கார். நல்ல உத்தியோகம் கிடைக்கிறதுக்காக இந்த தேவாரத்தை சொல்லி வந்தால் 48 நாட்கள்ல சுவாமியோட அனுகிரகத்தினாலே நல்ல ஒரு வேலையானது கிடைக்கும். இதுல எந்த சந்தேகமும் இல்லை. பெருமானை நாம் அனைவரும் பக்தி ஸ்ரத்தையோடு போற்றுவோம். இந்த சித்திரத்துல நீங்க பார்த்தேனாலே அழகா தெரியறது, மயிலோட ரூபத்துல அம்பாள் வழிபட்டாளாம் இந்த க்ஷேத்திரத்துல. அதனால மயிலாப்பூர் ரொம்ப மயில் மாதிரியே இருக்கா கற்பகாம்பிகை அப்படின்னு. அழகான மயிலாக அம்பாள் விளங்குகின்றாள். சுவாமி கபாலி அப்படின்னாலே கபாலத்தை, பிரம்ம கபாலத்தை கையில வச்சிருக்கிறதுனால அவருக்கு கபாலின்னு பேர்பட்ட சிவபெருமான் ஞான சம்பந்தர் இந்த 2 பேர்த்தையும் இங்க சேவிக்கிறார். மயிலாப்பூர்ல ரொம்ப அழகான திருக்கோலத்துல விளங்கக்கூடிய சிவபெருமானையும் பிராட்டியையும் சேவித்து பணிந்து வழிபட்டு இந்த தேவாரத்தை பாடுற. இந்த தேவாரத்துக்கு ஒரு கதை உண்டு. அது என்ன அப்படின்னா, ரொம்ப காலம் முன்னாடி இந்த ஊர்ல சிவநேசன் சொல்லி ஒரு வணிகர் பெருமான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கார். அவர் என்ன பண்ணினார் அப்படின்னா, ஞான சம்பந்தருக்கு தன்னுடைய மகளான பூம்பாவைங்கிறவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு இருந்தார். அதுக்காகவே அந்த குழந்தைய வளர்த்துண்டும் வந்தார். ஆனா காலகத்தி அடைஞ்சுடுறா அந்த பெண். அந்த சின்ன குழந்தை பூம்பாவை இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு வச்சுருந்த அந்த குழந்தை காலகத்தி அடைஞ்சுட்ட உடனே அந்த பெண்ணனை எரித்த அஸ்தி, அந்த சாம்பல் இருக்கும் இல்லவா, அதை ஒரு குடத்துல ஒரு கலசத்துல போட்டு அப்படியே வச்சுடுற. ஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அந்த க்ஷேத்திரம் மயிலாப்பூருக்கு எழுந்தருளும் பொழுது அவர்கிட்ட போய் அழறார் இந்த சிவநேசன் செட்டியாருங்கிற இந்த வணிகர். உடனே அவர் சொல்றார், இந்த மாதிரி என்னோட பெண் உங்களுக்குதான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி இந்த குழந்தைய வளர்த்துட்டு இருந்தேன் சுவாமி. ஆனா இந்த பெண்ணு தவறி போயிட்டா, அவளோட அஸ்திய இந்த கலசத்துல போட்டு வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்ற. உடனே ஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் ரொம்ப மனசு வேதனைப்படுறார். ஐயோ பாவம், இந்த குழந்தை இறந்து போயிடுதே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு ஆள்கள்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது சமணர்கள் அங்க வரா. சமணர்கள் அப்படின்னாக்கா ஜைன மதத்தை சார்ந்தவர்கள். அவெல்லாம் என்ன பண்றான்னா, சைவத்துக்கு எதிரா இருந்தாவெல்லாம் எல்லாரும் ஞான சம்பந்தத்தை உங்க சிவபெருமானுக்கு பெரிய சக்தி உண்டாமே, அப்படி சக்தி இருக்குமானால் இந்த பெண் இறந்து போனாலே, அந்த அஸ்தி கலசத்துல போட்டு வச்சிருக்காளே, அந்த பெண்ணை உயிர் பிச்சு கொடுக்க முடியுமா அவங்களால அப்படின்னு சொல்லி குதர்க்கவாதம் பண்ணினார்களாம். உடனே சுவாமிகள் திருஞான சம்பந்தர் என்ன பண்றார் அப்படின்னா,
கண்டிப்பா உயிர்ப்பிச்சு கொடுப்பேன்னா அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரனை வேண்டிண்டு இந்த அழகான தேவாரத்தை பண் சேர்ந்த தமிழ் பதிகத்தை பாடி அருளுகின்றார். இத பாடின உடனே 10 பாட்டு பாடின உடனே ஒரு குழந்தை எப்படி தாயாருடைய கர்ப்பத்துல 10 மாசம் இருந்து வெளியில வராளோ அது மாதிரி அந்த கலசத்துல இருந்து 10 பாடல்கள் முடிஞ்ச உடனே அந்த குழந்தையானவள் வெளியில வருகின்றாள். அது வரைக்கும் வளர்ந்திருந்தா எத்தனை வயசு இருக்குமோ அது மாதிரி வளர்ந்து பருவமங்கையாக அந்த அம்மையார் பூம்பாவை நாச்சியார் வெளியில வராளாம். அந்த பூம்பாவையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஞான சம்பந்தத்தை பிரார்த்தனை பண்ண அவர் சொல்றார், நான் பாடல் பாடி இதனால வெளியில வந்ததுனால அந்த குழந்தை என்னுடைய மகளுக்கு சமமானவள்னு சொல்லி சுவாமியோட அனுகிரகத்தை பிரார்த்தித்து அங்கிருந்து அந்த சமணர்களுடைய வாக்குவாதத்துக்கெல்லாம் தன்னுடைய தேவாரத்தின் மூலமாகவே பதில் சொல்லி ஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அங்க இருந்து கிளம்புறாருன்னு சொல்லி இந்த சரித்திரம். அப்படி பாடின ஒரு தேவாரம் இந்த தேவாரம். ரொம்ப அழகானது. ஒவ்வொரு வரியா சொல்லித்தரேன், நீங்க சொல்லுங்க. இது ஏற்கனவே நம்மளுடைய யூடியூப் சேனல் ஆதித்யா கல்யாணராமன் யூடியூப் சேனல்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற வீடியோவே இதுதான். ரொம்ப அதிகமான மக்கள் பார்த்த ஒரு வீடியோ இது நம்மளோட சேனல்ல. ரொம்ப அதனாலதான் இத சொல்லி தரணும்னு சொல்லி கேட்டுண்டா, அதுக்காக இத இப்போ ஸ்டார்ட் பண்றோம். மட்டிட்ட புன்னயம் காணல் மடமயிலை, மட்டிட்ட புன்னயம் காணல் மடமயிலை, கட்டிடம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான், கட்டிடம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான், ஒட்டிட பண்டில் உருத்திர பல்கணத்தார்க்கு, ஒட்டிட பண்டில் உருத்திர பல்கணத்தார்க்கு, அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய், அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். மட்டிட்ட புன்னயம் காணல் மடமயிலை, கட்டிடம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான், ஒட்டிட்ட பண்டில் ஒரு தின பல்கணத்தார்க்கு, அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். இந்த பாட்டோட அர்த்தம் என்னன்னு பார்த்தோமானா, மட்டு இட்ட புன்னயம் காணல் மடமயிலை. மட்டுனாக்கா தேன். இந்த தேன் நிறைய இருக்கக்கூடிய புன்னை வனம், புன்னை மரங்கள் நிறைய இருக்கக்கூடிய, காணல்னாலே மரச்சோலை, அந்த காடு நிறைய இருக்காம் புன்னை மரம். அப்பேற்பட்ட அந்த புன்னை மர காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மயிலாப்பூர் இளமயில்கள்லாம் அப்படியே ஆரவாரம் பண்றதாம். மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் காணல், அப்புறம் சொல்றார் மயிலை கட்டிட்டம் கொண்டான். எவ்வளவு அழகா இருக்கா மடமயிலை அப்படின்னா, அந்த மயில்லாம் அப்படியே ஆரவாரம் போடுறதா, அவ்வளவு அழகா இருக்கா மயிலாப்பூர் அப்படின்னு. அதாவது மயில் ஆர்ப்பக்கூடிய ஊர். ஆர்ப்புதல் அப்படின்னா என்னன்னா, அப்படியே சத்தம் போட்டுட்டே இருக்குமா மயில். அதனாலதான் மயில் ஆர்ப்பூர்ங்கிறது தான் மயிலாப்பூர் அப்படின்னு மருவி வந்திருக்குன்னு சொல்றான். அப்படி மயில்கள்லாம் ஆரவாரம் இடுறதாம். அவ்வளவு அற்புதமான ஒரு இடமாமது அந்த மயிலாப்பூராம். கட்டிட்டம் கொண்டான், அந்த இடத்துல விளங்கக்கூடியவர். ரொம்ப ஆச்சரியமா அந்த திருக்கோவில்ல கபாலீச்சரம்ங்கிற கோவில்ல இருக்கிறவர். ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அப்படின்னு சொல்ற. ஒட்டு இட்ட பண்பு. ஒட்டிட்ட பண்புனா ரொம்ப ரொம்ப ஆசையோட வந்திருக்காளாம். அத்வைத்தமான ஒரு இதோட மாகேஸ்வரர்கள், அதாவது சந்நியாசிகள், அன்போடு நெருக்கமா வந்திருக்கக்கூடிய
உருத்திர பல்கணத்தார்னா மகேஸ்வர பூஜைன்னு பேரு அந்த பூஜைக்கு. அதாவது சன்னியாசிகளுக்கெல்லாம் நன்னா அன்னதானம் பண்றது, அதுக்கு பேர் தான் மகேஸ்வர பூஜைன்னு சொல்லுவோம். அட்டு இட்டல், அட்டுன்னா அரிசி சாதம், அந்த சாதத்தை உருத்திர பல்கணத்தார் அப்படின்னா அந்த சன்னியாசிகள் துறவிகளுக்கு அன்னமிடக்கூடிய அந்த ஒரு சிறப்பான விழாவை நீ காணாமல் போய்விட்டாயா அப்படின்னு சொல்லி அந்த பூம்பாவைய எழுப்புறதுக்காக இப்படி எல்லாம் பாடுற அந்த திருவமுது செய்வித்தல் விழா. இது புரட்டாதி நட்சத்திரத்திலே நிகழக்கூடிய ஒரு விழா. இந்த புரட்டாசி மாசத்துல நிகழக்கூடிய ஒரு விழா. இங்க இந்த மாசத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொன்னா திருவிழால வரக்கூடிய விழாவை எல்லாம் சொல்லி, இத நீ பார்க்காம மயிலாப்பூர்ல நடக்கிற இந்த ஒரு விசேஷத்தை நீ பார்க்காம நீ சீக்கிரமா போயிட்டியேமா அப்படின்னு சொல்லி பாடுற. இதை பாடுபவர்களுக்கு பெரிய பலன்கள்லாம் கிடைக்கிறது. ரொம்ப ஆச்சரியமான பாடல். இன்னொரு தடவை சொல்லுவோம். நாளைய தினம் அடியோங்களுடைய குருநாதர் ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமிகளுடைய குரு பூஜை. அதுலயுமே அந்த மகேஸ்வர பூஜை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். குரு பூஜை விழாவெல்லாம் அந்த சன்னியாசிகளுக்கு துறவிகளுக்கு உணவளித்தல்ங்கிறது ரொம்ப முக்கியம். மட்டிட்ட புன்னயம் காணல் மடமயிலை கட்டிடம் கொண்டான் கபாலி சரமமல்லான் ஒட்டிட்ட பண்ணில் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிடம் காணாதே போதியோ பூம்பாவாய். அடுத்தது இரண்டாவது பாட்டு இப்ப பார்ப்போம். மைப்பயந்த ஒன் கண்மட நல்லார் மாமயிலை மைப்பயந்த கை பயந்த நீப்பான் கபாலி கரமமன்னான் ஐ பசிவோன விழாவும் அரும் தவர்கள் ஐப்பசி துய்ப்பனவும் காணாதே போதியோ பூம்பாவாய் துய்ப்பனவும் காணாதே போதியோ பூம்பாவாய். மை பயந்த ஒன் கண் மட நல்லார் மாமயிலை. மை வச்சிருக்கக்கூடிய அழகான கண்களை உடைய மங்கையர்கள்லாம் வாழக்கூடிய அந்த மாமயிலையிலே தன்னுடைய கரங்கள் எல்லாம் திருநீற்றை பூசிக்கொண்டு இருக்கக்கூடிய சிவபெருமான் கபாலீஸ்வரம்ங்கிற அந்த கஷேத்திரத்திலே எழுந்தருளி இருக்க, ஐப்பசி மாசம் ஓண விழா நடக்கும் பொழுது அரும் தவறுகள் சன்னியாசிகள்லாம் சாப்பிடக்கூடிய அந்த ஒரு வைபவத்தை நீ பார்க்காமல் போய்விட்டாயேன்னு பிரார்த்திக்கின்ற. பெருமான்கிட்ட பிரார்த்தித்து இந்த விழாவெல்லாம் இந்த பெண் காண நீங்கள் அருள் புரிய வேண்டும், இதெல்லாம் பார்க்காம பூம்பாவாய் நீ போயிட்டியேன்னு சொல்லி வருந்தி அழைக்க, உடனே அந்த பெண் 10 பாட்டு முடிஞ்ச உடனே அந்த கலசத்துல இருந்து அப்படி வெடிச்சு வெளியில வராளாம். மைப்பயந்த உன் கண்மட நல்லார் மாமயிலை கை பயந்த நீர்தான் கபாலி சரமமன்னான் ஐப்பசி ஓணவும் அரும் தவர்கள் துய்ப்பனவும் காணாதே போதியோ பூம்பாவாய். விழாவும் அரும் தவறுகள், அருந்தவர்கள்னு படிக்க கூடாது, அரும் தவறுகள் அப்படி படிக்க வேண்டும். அடுத்தது மூன்றாவது பாடலுக்கு போவோம். வளைக்கை மட நல்லார் மாமயிலை வன்மருகில் வளைக்கை மட நல்லார் மாமயிலை வன்மருகில் துளக்கில் கபாலி சரத்தான் தொல் கார்த்திகை நாள் துளக்கில் கபாலி சரத்தான் தொல் கார்த்திகை கபாலி சரத்தான் கூட்டல் தொல் கார்த்திகை நாள். அது சேர்க்கும் பொழுது சரத்தான் தொல் அப்படி சேர்க்கும் பொழுது இந்த தொல்ங்கிறது இந்த நகாரம் இருக்கிறதுனால தொல் அப்படி ஆயிடுறது. துளக்கில் கபாலி சரத்தான் தொல் கார்த்திகை நாள் துளக்கில் கபாலி சரத்தான் தொல் கார்த்திகை நாள். சரத்தான்லாம் சொல்லக்கூடாது, கபாலி சரத்தான். இச்சுனா சாதான் சொல்லணும், ச சொல்லக்கூடாது.
துளக்கில் கபாலி சரத்தான் தொல் கார்த்திகை நாள் துளக்கில் கபாலி சரத்தான் தொல் கார்த்திகை நாள் தளத்தேதிள முலையார் தையார் கொண்டாடும் தளத்தேதிள முலையார் தையார் கொண்டாடும் விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவை விளக்கீடு விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவை விளக்கீடு காணாதே போதியோ வளை கைமட நல்லார் மாமயிலை வன்மருகில் வளை கையில முழுக்க வளையல் போட்டுருக்காளாம் இளமகளே மட நல்லார் மாமயிலை வன்மருகில். மருகு அப்படின்னாக்கா தெருக்கள்னு அர்த்தமா. அந்த வளையெல்லாம் போட்டு நிறைய பெண்கள் வசிக்கக்கூடிய தெருவிலே துளக்கில் கபாலி சரத்தான் தொல் கார்த்திகை. முதல் பாட்டு புரட்டாசி மாசம் நடக்கிறத சொன்னார். இரண்டாவது பாட்டு ஐப்பசி மாசம், மூணாவது பாட்டு கார்த்திகை மாசம். இப்போ கார்த்திகை மாசம் தானே, இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா கார்த்திகை தீபம். அதனால சொல்றார் விளக்கீடு. தமிழ்ல விளக்கீடுன்னா தீபம் போடுறது, நிறைய விளக்கேத்தி வைக்கிறது. அப்போ தளர்வில்லாத, அதாவது துளக்கில், துளக்குனாக்கா வருத்தம், தளர்வு, அசைவு இப்படிலாம் அர்த்தம். வருத்தமே இல்லையா அந்த ஊர்ல இருக்கிறவாலாம் எப்பவும் சந்தோஷமா இருப்பாளாம். ஏன்னா சுவாமியவே நினைச்சுட்டு இருக்காளோ. துளக்கில் கபாலி சரத்தான் தொல் கார்த்திகை நாள்ங்கிற. தொல் கார்த்திகை நாள்னா என்னன்னா எப்பவும் ரொம்ப நாள நடந்துட்டு இருக்கான், ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கான். தொல் கார்த்திகை நாள் தளத்து ஏந்து இளமுலையார் தையலார் கொண்டாடும். அதாவது இந்த ஸ்திரீகள்லாம் என்ன பண்ணிப்பா அப்படின்னாக்கா அவளுடைய பக்ஷஸ்தலங்கள்ல அந்த குங்குமத்தை எல்லாம் தரிச்சுண்டு அந்த பெண்கள்லாம் என்ன பண்றா அப்படின்னாக்கா சாந்து வச்சுண்டு நிறைய விளக்கு, விதவிதமா வண்ண வண்ண விளக்குகளை எல்லாம் ஏத்தி, மண் விளக்கு அதுதான் ரொம்ப விசேஷம். கார்த்திகை மாசத்தப்ப மாசம் ஆரம்பிச்ச உடனே அந்த மண் விளக்க நன்னா சுத்தப்படுத்தி நீர்ல போட்டு அதை நன்னா கொஞ்ச நேரம் தண்ணியில ஊறணும் அந்த விளக்கெல்லாம். அப்படி ஊறினதுக்கு அப்புறம் அந்த விளக்கு எடுத்து அதுல பஞ்சு திரி போட்டு பசு நெய் விட்டு விளக்கேத்தணும். விளக்கேத்தி வாசல்லையும் வைக்கணும், இல்லத்துக்குள்ள அந்த பூஜை அறையிலையும் வைக்கணும். அப்பர் சுவாமி விளக்கேத்துறதுக்குன்னே ஒரு பாட்டு பாடுறார். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலனு காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. நல்லக விளக்கது நமச்சிவாயவே. நல்லக விளக்கு நமச்சிவாயங்கிற அந்த விளக்கீடு காணாதே அம்மா பூம்பாவாய் நீ போயிட்டியான்னு சொல்லி பாடுற. வளை கை மட நல்லார் மாமயிலை வன்மருகில் துளக்கில் கபாலி சரத்தான் தொல் கார்த்திகை நாள் தளத்தேந்திள முலையார் தையலா கொண்டாடும் விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய். அடுத்தது எத்தனாவது பாட்டு? நாலாவது பாட்டை இனி சொல்லுவோம். ஒரு நிமிஷம். ஊர்த்திரை வேலை உலாவும் உயர்மயிலை ஊர்த்திரை வேலை உலாவும் உயர்மயிலை கூர்த்தரு வேல் வல்லார் கொற்ற
குற்றம் கொள் சேரி தன்னில் காத்தது சோலை கபாலீச்சரமமர்ந்தான் ஆதிரை நாள் காணதே போதியோ பூபாவாய் காணாதே போதியோ பூபாவாய். புரட்டாசி சொன்னார், அடுத்து ஐப்பசி, அடுத்து கார்த்திகை, இப்போ மார்கழி மாசம் திருவாதிரை சொல்ற. பூம்பாபாய் ஊர் திரை வேலை உலாவும் உயர் மயிலை. இந்த மயிலாப்பூர் எப்படி இருக்கான், கடல் பக்கத்துல இருக்கான். இப்போ வேற பெரிய புயல் வேற வந்திருக்கு. அந்த புயல் சீக்கிரமா எதுவும் ப்ராப்ளம் எல்லாம் பண்ணாம போனோம் பகவான் அனுகிரகத்தினால. அதனால எந்த பாதிப்புகளும் வரப்படாதுன்னு சொல்லி நம்ம எல்லாம் இந்த மயிலாப்பூர் தேவாரம் பாடுற நேரத்துல அந்த மயிலாப்பூர்ல இருக்கிற கபாலீஸ்வரத்தை பிரார்த்தனை பண்ணிப்போம். மக்களுக்கும் மக்களுடைய உடைமைகளுக்கும் எந்த சேதமும் வராம அப்படியே சுமுகமா அது பாட்டு வந்த வண்ணம் அது பாட்டு போவேணும். மழைய மட்டும் நன்னா கொடுக்கணும். மழை ஒரு இது சொல்றது உண்டு நம்ம சாஸ்திரத்துல, அதிவிருஷ்டியும் இருக்கக்கூடாது அனாவிருஷ்டியும் இருக்கக்கூடாது. அதிவிருஷ்டினா என்னன்னா இந்த அளவுக்கு தான் பெய்யணும், அதை தாண்டியும் மழை பெய்யக்கூடாது, ஓவரா பெய்யக்கூடாது. அனாவிருஷ்டினா பெய்யாமையும் இருக்கக்கூடாது. அதனால அதெல்லாம் சுவாமிகிட்ட எப்பவும் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கணும். உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும்னா. அப்போ இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள்லாம் ஆதி தெய்வீகமான தாபங்கள்லாம் நம்மள ஒண்ணும் பண்ணப்படாதுன்னு வேண்டிக்கணும் சுவாமிகிட்ட. இப்ப இங்க சொல்ற பாருங்க, இந்த கடல் எப்படி இருக்கான், ஊர் திரை வேலை அப்படியே ஊர்ந்து வருதான். அந்த திரைனாக்கா அலை, அந்த அலை அப்படி ஊர்ந்து வரக்கூடிய அழகான உலாவக்கூடிய அந்த உயர்ந்த மயிலாப்பூர்ல கூர்த்தரு வேல் வல்லார் அப்படின்னு சொல்றேன். கூர்த்தரு வேல் வல்லார்னா ரொம்ப கூரான வேல்களை எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. அதாவது அந்த காலத்துல எப்படின்னா மீன் பிடிக்கிறதுக்கு நிறைய வெரைட்டியான வகையெல்லாம் இருக்கு. அதுல முக்கியமா என்ன செய்வான்னா, இப்போ வலையெல்லாம் போட்டு பிடிக்கிற மாதிரி ஒரு வேல் வச்சு அந்த மீனை அப்படி குத்தி எடுப்பாளாம். கூர்த்தரு வேல் வல்லார்னா அந்த நெய்தல் நிலத்துல வாழக்கூடிய மக்கள். அந்த நெய்தல் சேரி, கொற்றம் கொள் சேரி தனில். கொற்றம்னாக்கா அந்த மீனை எல்லாம் கொண்டு அடையக்கூடிய வெற்றி. சிவபெருமானே நம்ம திருவிளையாடல் புராணத்துல பார்த்தா தெரியுது. ஒரு மீனவருடைய ரூபத்தை எடுத்துட்டு போய் பார்வதி தேவி ஒரு மீனவரோட குடும்பத்துல போய் பிறக்க அந்த தேவிய போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நந்தி பகவான ஒரு சுறாமீனாக வர பண்ணி தான் போய் அந்த நந்திய ஒரு பெரிய வேலால குத்தி மீட்டு அதுக்கப்புறம் பிராட்டிய பார்வதி தேவியை கல்யாணம் பண்ணிட்டாருன்னு ஒரு புராணம் இருக்கு. அதே மாதிரி இங்க சொல்ற அந்த நெய்தர் சேரியில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன அப்படின்னா நிறைய மழை பெய்யறதான். கார்னக்கா மழை தரு சோலை கபாலீச்சரத்துல ஆர்திரை நாள் அப்படின்னா, ஆர்திரை நாளே திருவாதிரை நாளே குளிர்ச்சின்னு அர்த்தம். குளிர்ச்சியான அந்த திருவாதிரையை ஜிலு 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 ஜிலுன்னு சுவாமிக்கு நடக்கக்கூடிய அந்த அபிஷேகத்தை பார்க்காம அம்மா பூம்பாவை நீ போயிட்டியேன்னு பிரார்த்தனை பண்ற. மைப்பூசும் கண் மடநல்லார் மாமயிலை, மைப்பூசும் மடநல்லார் மாமயிலை, கைப்பூசு நீற்றான் கபாலீச்சரமமர்ந்தான், கைப்பூசு நீற்றான் கபாலீச்சரமமர்ந்தான், நெய் பூசும் ஒன் புழுக்கள் நேரிழைய கொண்டாடும், ஒன் புழுக்கள் நேரிழைய கொண்டாடும், தை பூசம் காணாதே போதியோ பூம்பாபாய், தை பூசம் காணாதே போதியோ பூம்பாபாய். முதல்ல புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை மாசத்துக்கு 5வது பாட்டு. மை பூசும் ஒன் கண் மடநல்லார் மாமயிலை. அந்த மயிலாப்பூர்ல இருக்கிறவாள்னா மை பூசுவாளாம். மை பூசுறது ரொம்ப கண்ணுக்கு ரொம்ப நல்லது, ஆரோக்கியத்தை கொடுக்கறது. அப்படி மை பூசக்கூடிய அழகான கண்களை உடைய மட நல்லார் வாழக்கூடிய அந்த பெண்கள் வாழக்கூடிய நல்ல பெண்கள் வாழக்கூடிய அந்த மாமயிலையிலே கை பூசு நீற்றான், கைகள்ல திருநீற்றை பூசிக்கொண்டிருக்கக்கூடிய கபாலீச்சரம் அமர்ந்தான். நெய்ப்பூசும் ஒன்புழுக்கள் நேரிழையார் கொண்டாடும்,
இந்த பெண்கள்லாம் என்ன பண்றாளாம், நெய் பூசும் பொங்கல் வைக்கிறாளாம் எல்லாரும். ஒன் புழுக்கள் அப்படின்னா என்னன்னாக்கா, அந்த நெய்யினாலே மறைக்கப்பட்ட சோறு, அந்த சாதம் வச்சு பொங்கல் பண்ணி அதை மறைக்கிற மாதிரி நெய் விட்டுருக்காங்க. ஆண்டாய் சொல்றாளோன்னு, முழங்கை வழிவார மூட நெய் பெய்து, முழங்கை வழிவார கூடியிருந்த குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறாள். இந்த மார்கழி முடிஞ்சு தை பிறக்கிறது அப்படின்னாலே பொங்கல் ரொம்ப ஃபேமஸ். அதுல என்ன பொங்கல்னா சக்கரை பொங்கல். அதுதான் நம்ம பொங்கல் பண்றோம் இல்லவா. தை 1ஆம் தேதி வந்து சூரிய பொங்கல், அப்புறம் மாட்டு பொங்கல் எல்லாம் கொண்டாடுவோமே, அத வந்து அந்த காலத்துல தைப்பூச தண்ணிக்கு அதை கொண்டாடிக்கா போல. அதனால அப்படி சொல்றேன். தைப்பூச தண்ணிக்கும் பொங்கல் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண ஒரு வழக்கம் ஞானசம்பந்த சுவாமியோட காலத்துல இருந்திருக்கு போல மயிலாப்பூர்ல. அதனால இந்த நெய் பூசும் ஒன் புழுக்கன் நேரிழையார் கொண்டாடும். அந்த பெண்கள்லாம் வந்து விதவிதமா அப்படி பானையில அழகா பொங்கல் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம், நெய் ஒழுகிறதா அப்படியே. அதனால அந்த சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணி தைப்பூச விழாவை காணாது நீ செல்வது முறையோம்மான்னு கேட்கிறார். மைப்பூசும் ஒன் கண் மடநல்லார் மாமயிலை கைப்பூசு நீரான் கபாலி சரமமென்ன நெய் பூசும் ஒன் புழுக்கள் நெறிழைய கொண்டாடும் தைப்பூச காணாதே ஓதியோ பூம்பாவாய். அடுத்த பாட்டு. மடல் ஆர்ந்த தெங்கின் மயிலையார் மாசி, மடல் ஆர்ந்த தெங்கின் மயிலையார் கடலாட்டு கண்டான் கபாலி தரமமந்தான், கடலாட்டு கபாலி தரமமந்தான் அடலான் ஏரூரும் அடிகள் அடிப்பழவி, அடலான் ஏரூரும் அடிகள் அடிப்பரவி நடம் ஆடல் காணாதே போதியோ பூம்பாவாய் நடம் ஆடல் காணாதே போதியோ பூம்பாவாய். மடலார்ந்த தெங்கின் மயிலையார் மாசிக்கடலாட்டு கண்டான். அடுத்து தை மாசம் முடிஞ்சது, மாசி மாசம் வந்துருது. இங்க வந்து மடல்னா அப்படியே மடல் மடலா இருக்கான் தென்னை மரம். அது தென்னை மரம் எல்லாம் இருக்கக்கூடிய தெங்குனா தென்னை, அது இருக்கக்கூடிய மாசி கடலாட்டு கண்டான். மாசியில வந்து என்னன்னாக்கா கடல்ல போய் வந்து தீர்த்தவாரி சுவாமிக்கு. மாசி மகத்தன்னைக்கு, அதுவும் மாசி மாசம் மகம் ரொம்ப விசேஷம். அந்த மக நட்சத்திரத்தன்னைக்கு இந்த சுவாமி என்ன செய்யறாராம், கடலாட்டு கண்டான், கடல்ல போய் குளிக்கிறாரா. அன்னைக்கு கடலாட்டு கண்ட களிப்போடு அப்படி சந்தோஷமா மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் வந்து அப்படி கடல்ல குளிச்சு அப்புறம் என்ன செய்யறாரு அப்படின்னா, வலிமையான ஒரு பெரிய காள மாடு சொல்றார், அடலான் ஏறு அப்படிங்கிறார். பயங்கரமான ஒரு சக்தி கொண்ட ஒரு ஏறு. ஒரு ஏறுனாலே ஏறு தழுவுதல் எல்லாம் சொல்றோம், ஏறுனாலே காள மாடு. ஏறு ஊரும் அடிகள், அந்த ஏறுல ஏறி உட்காந்து அவர் போறாராம். அப்படி பவனி வராராம் சுவாமி. அப்பேற்பட்ட பவனி வந்து அவர் என்ன பண்றாரா, நர்த்தனம் பண்றாராம் சிவபெருமான். சந்தியா தாண்டவம், ஆனந்த தாண்டவம் எல்லாம் தாண்டவம் பண்றாராம். 108 தாண்டவம் இருக்கு. தஞ்சை பெரிய கோவில்ல வந்து 108 தாண்டவத்தையும் வரைஞ்சு வச்சிருக்கா அழகா. அப்படி 108 தாண்டவத்தையும் பண்ணக்கூடிய அந்த சிவபெருமானுடைய நடமாடல், நடம்னாலே தாண்டவம், நர்த்தனம் பண்ணக்கூடிய அந்த அழக பார்க்காம பூம்பாவாய் நீ போவது முறையா அப்படின்னு சொல்லி பாடுறார். மடலார்ந்த தெங்கின் மயிலையார் மாசி கடலாட்டு கண்டான் கபாலி சரமமர்ந்தான் அடலான் ஏரூரும் அடிகள் அடிபரவி நடமாடல் காணாதே போதியோ பூம்பாவாய். மலி விழா வீதி மயில் மடநல்லார் மாமயிலை, மலி விழா மடநல்லார் மாமயிலை கலி விழா கண்டான் கபாலி சரமமன, கலி விழா கண்டான் கபாலி சரமமன பலி விழா பாடல் பங்குனி உத்தர நாள் ஒலி விழா
காணாதே போதியோ பூம்பாவாய் பலி விழா பாடல் செய் பங்குனி உத்தர நாள் ஒலி விழா காணாதே போதியோ பூம்பாவாய் மலி விழா வீதி மடநல்லார் மாமையிலை அப்படிங்கிற ஞானசம்பந்த பெருமான். என்னன்னா மலி விழான்னா விழாக்களுக்கு பஞ்சமே கிடையாது. நம்மளுடைய சனாதன தர்மத்துல பார்த்தோம்னா தினம் 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 திருநாள் தான், தினம் தினம் ஒரு திருவிழா தான். இன்னைக்கு பார்த்தா ஒண்ணு இருக்கும், நாளைக்கு பார்த்தா இன்னொன்னு இருக்கும், எப்ப பாரு ஃபெஸ்டிவல்ஸ் தான். மலி விழாங்கிற எவ்வளவு அழகான தமிழ் பாருங்க. மலி விழான்னா மலினாக்கா மலிந்து இருக்கிறது நிறைய இருக்கு. விழாக்கள் மலிந்து இருக்கக்கூடிய மடநல்லார் மாமையிலை வீதியிலே இந்த தெருவுல எப்பவும் ஃபெஸ்டிவல் தான். கலி விழா கண்டான் கபாலி சரமமனந்தான். கலி விழானாக்கா என்னன்னாக்கா அந்த திருவருளை எழுப்புறதான், திருவருள் எழுச்சியை விளைக்கக்கூடிய கோவில் விழாக்கள், கோவில்ல நிறைக்கக்கூடிய களி விழாக்கள். இங்க சொல்றது கலி விழாக்கள். அடுத்து என்னன்னா பலி அப்படின்னா என்னன்னாக்கா கோவில்ல சுவாமி வராரு அப்படின்னா அன்னம் சாதத்தை எடுத்து 8 திக்கலை கொண்டு பலி வைப்பான். பலின்னா அன்னத்தை வைக்கிறது. அந்த எதுக்காகனாக்கா 8 திக்குல 8 திக்க காப்பாற்றக்கூடிய தேவர்கள் இருக்கா, அவளுக்கு பலி. பலின்னு சொன்னா அவ சாப்பிடுறதுக்கான நைவேத்தியம், சுவாமிக்கு நைவேத்தியம்னு சொல்லுவோம். தேவதைகளுக்கு வைக்கிறதுனால அதுக்கு பேர் பலின்னு பேர். பலினாக்கா இந்த இடத்துல அன்னத்தை கொண்டு போடுறது. பலி விழா பாடல் செய் பங்குனி. பங்குனி உத்தரம்னா சுவாமி வெளியே வரப்போற. வெளியில தெரு முழுக்க விதவிதமான ரூபங்கள்ல வாகனங்கள் எல்லாம் எழுந்து அவர் என்ன வர்றார், திருவேதி உலா வர. அத நீ பார்க்காம போயிட்டியேமா அப்படின்னு சொல்ற. மலி விழா வீதி மடநல்லார் மாமையிலை கலி விழா கண்டான் கபாலி சரம வந்தான் பலி விழா பாடல் செய் பங்குனி உத்தர நாள் ஒலி விழா காணாதே போதியோ பூம்பாவாய். சத்தமா இருக்கான், இவ்வளவு அழகா பாட்டெல்லாம் பாடிண்டு ஒலி விழாவா இருக்கான். தன்னாகர கண் தோள் சாய் துகந்த தாளி நான் கண்ணார் மயிலை கபாலி சரமமர்ந்தான் தன்னா அரக்கண் தோள் சாய் துகந்த தாளி நான் கண்ணார் மயிலை கபாலி சரமமர்ந்தான் பண்ணார் பதினெண் கணங்கள் தம் அட்டமி நாள் கண்ணார காணாதே போதியோ பூம்பாவாய் பண்ணார் பதினெண் கணங்கள் தம் அட்டமி நாள் கண்ணார காணாதே போதியோ பூம்பாவாய். ஞானசம்பந்தருடைய பாட்டிலேயே அதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒவ்வொரு தேவாரத்திலையும் சிவபெருமான் ராவணனை அடர்த்த அந்த ஒரு திருவிளையாடல சொல்லியிருப்பார். தன்னா அரக்கன் தோள். தன்னா அப்படின்னாக்கா தன்னாத அப்படின்னா குளிர்ச்சி இல்லாத, அப்படின்னா வெப்பத்தை பண்ணக்கூடிய வெம்மையை தரக்கூடிய அரக்கனாகிய அந்த ராவணனுடைய தோளை சாய்த்து உகந்த தாளினா. அந்த தோளை எல்லாத்தையும் சாச்சுட்டாராம். அந்த தோளை அந்த கைலாய மலையை பேத்தி எடுக்கும் போது கால் கட்ட விரலால சிவபெருமான் அழுத்தி தோளெல்லாம் சாய்த்து உகந்த தாளினானாகிய அந்த சிவபெருமான் கண்ணார் மயிலை கபாலீச்சரம் அமர்ந்தான். கண் ஆர் மயிலை அப்படிங்கிற அவ்வளவு ஆச்சரியமா இருக்கா அந்த மயிலை. பேர்பட்ட அந்த மயிலையிலே ரொம்ப அழகு. அதுக்கப்புறம் என்ன சொல்றார், கண்ணார் மயிலை கபாலீச்சரத்தம் அமர்ந்தான் பண்ணார் 14 கணங்கள் தம் அஷ்டமி நாள் அப்படிங்கிறார். 18 கணங்கள் இருக்கா. இந்த 18 தேவகணம், ரிஷிகணம், சித்தகணம், யக்ஷகணம், வித்யாதர கணம், கிண்ணற கணம், அப்சர கணம், இப்படி எல்லாம் 18 கணங்கள். அவ எல்லாரும் வழிபடுற அளவுக்கு சித்திர மாசம் அஷ்டமியில சுவாமி அருள் புரியறார். இப்ப பாருங்க, புரட்டாசியில இருந்து இப்ப சித்திர வரைக்கும் சொல்லியிருக்க. சித்திர மாசம் அஷ்டமி ரொம்ப விசேஷம் மயிலாப்பூர்ல. அத நீ கண்ணால பார்க்காம போயிட்டியே அப்படின்னு சொல்லி பூம்பாவைய பாடுற. நற்றாமரை மலர் மேல் நான் முகனும் நாரணனும் முற்றாங்கு ஊனர்கிலா மூர்த்தி திருவடியை நற்றாமரை மலர் மேல் நான் முகனும் நாரணனும் முற்றாங்கே உணர்கிலா மூர்த்தி திருவடியை கற்றார்கள் ஏத்தும் கபாலி சரமமர்ந்தான் பொற்றாப்பு காணாதே போதியோ பூம்பாவாய் கற்றார்கள் ஏத்தும் கபாலி சரமமர்ந்தான் பொற்றாப்பு காணாதே
போதியோ பூம்பாவாய். நற்றாமரை மலர் மேல் நான்முகனும் நாரணனும் உற்றாங்கு உணர்கிலா மூர்த்தி அப்படிங்கிற. பிரம்மாவாலையும் விஷ்ணுவாலையும் சுவாமிய பார்க்க முடியலையா முழுமையா. அப்படி ஓங்கி வளர்ந்த அந்த மூர்த்தி கற்றவர்கள்லாம் ஏத்து தொழும் வண்ணம் இந்த கபாலீஸ்வரத்துல இருக்கும் பொழுது இந்த ஊஞ்சல் ரொம்ப அழகா வைகாசியில சுவாமிக்கு முத்து நல்தாமம் அப்படின்னு பாடுற மாணிக்கவாசக சுவாமி. முத்தே முத்து முத்துலயே அந்த கயிறு ஊஞ்சல் ஆடுற கயிறு இருக்குல்லவா, அத முத்துலயே பண்ணிருக்காளாம், முத்துல இழைச்சிருக்காளாம். அப்பேற்பட்ட ஒரு தாமம் அந்த கயிறோடு ரொம்ப அழகா அவர் லாலி ஆடுறாராம். அந்த தாப்பிசையிலே ரொம்ப அழகா ஆடுறாருன்னு சொல்றார். அடுத்தது எப்பவும் போல ஞானசம்பந்தருடைய பாட்டுக்கே உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி, சமண மதத்தை எதிர்த்து அவர் ஒரு பாட்டு எப்பவுமே பாடியிருப்பார். கடைசியில உரிஞ்சாய வாழ்க்கை அமனுடையை போர்க்கும் இரும் சாக்கியர்கள் எடுத்துரைப்ப நாட்டில் உரிஞ்சாய கையை அமனுடையை போக்கும் இரும் சாக்கியர்கள் எடுத்துரைப்ப நாட்டில் கரும் சோலை சூழ்ந்த கபாலி தரவமர்ந்தான் பெரும் சாந்தி காணாதே ஓதியோ பூம்பாவாய். உரிஞ்சாய வாழ்க்கை அமனுடையை போக்கும் அப்படிங்கிறார். இந்த அமனர்கள்லாம் எப்படி, சமணர்கள்லாம் எப்படி இருக்கா அப்படின்னாக்கா, துணி போட்டுக்க மாட்டாளாம், திகம்பராளா இருப்பாளாங்க சமணர்கள்லாம். உறிஞ்சு ஆய வாழ்க்கை அவனுடையை போக்கும். அவெல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி எனத்தையாவது பிதற்றிண்டு இந்த இடத்துல இருக்கா, மண்ணுலகத்துல இருக்கா. அவெல்லாம் என்னமோ பேசிட்டு போட்டான். இந்த பாட்டை சொன்ன உடனேதான் அவ வெளியில வரா. இந்த சமணர்கள்லாம் கேட்டிருக்காளுன்னு, உங்க சிவனுக்கு சக்தி இருந்தா அந்த அவ இறந்து போன அந்த சாம்பலை போட்டு வச்சிருக்கிற கலசத்துல இருந்து அவளை உயிர்ப்பிச்சு காமிங்கோன்னு சொன்னாலும், அது சொன்ன உடனே இரும் சாக்கியர்கள் எடுத்துரைப்ப நாட்டில் கரும் சோலை சூழ்ந்த கபாலீஸ்வரத்தமர்ந்தான். கரிய சோலை, அந்த கரிய சோலை, அந்த சோலையிலே அவர் ரொம்ப அழகா இருக்காராம். இந்த சாந்தி உற்சவம், இந்த கும்பாபிஷேகம் வருஷா வருஷம் பண்ண முடியாதுன்னு சொல்லி பவித்ரோத்சவம் பண்றது ஆனி மாசத்துல. ரொம்ப ஆச்சரியமா ஆணி, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 3 மாசங்கள், ஆணி ஆடி ஆவணி, இந்த 3 மாசத்துலயுமே இது நடக்கிறது. அது ரொம்ப விசேஷம், பவித்ரோத்சவம் அப்படிங்கிறது. ஆடி சதுர்தசியில ஆரம்பிச்சு ஆவணியில புரட்டாதியில பண்ணி 8 நாள் 14 2 நாள்கள்னு சொல்லி இந்த பவித்ரம் சாத்துறது. சோம சம்பு பத்ததி அப்படின்னு இதுல இருந்து சாஸ்திரங்கள், அதாவது ஆகமத்துல இருந்தெல்லாம் கோட் பண்றா, இப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்கா இந்த பாட்டுக்கு. அப்படி இந்த 3 மாசத்தையும் இதுல சொல்லிடுற. ஆணி ஆடி ஆவணி, அப்புறம் என்ன மறுபடியும் வந்துரும், முதல்ல இருந்து புரட்டாசி ஐப்பசின்னு வர வேண்டியதுதான். அதனால இப்படி எல்லாம் அந்த விழா நாள் தோறும் விழாதான் அங்க. அப்படி இந்த விழாவெல்லாம் பார்க்காம நீ போயிட்டியேன்னு சொன்ன உடனே அந்த கலசம் வெடிச்சு பூம்பாவை வெளியில வந்துடுறா. ரொம்ப சந்தோஷம் அத்தனை பேருக்கும். உடனே கடைசியா என்ன பண்றாருன்னா, இந்த பாட்டை சொல்றவாளுக்கு என்ன அப்படின்னா, வான சம்பந்த தவறோடும் வாழ்வாரேன்னா, சொர்க்கலோகமே வாளுக்கு கிடைக்கும்னா, இப்ப நல்ல ஒரு பதவியை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகச்சிறந்த ஒரு தேவாரம் இது. பாடி பரவி போற்ற வேண்டும். கானமர் சோலை கபாலி தரமர்ந்தான் தேனமர் பூம்பாவை பாட்டாக செந்தமிழான் ஞான சம்பந்தன் நல புகழ பத்தும் வல்லார் வான சம்பந்தத்தவரோடும் வாழ்வாரே. சரி சொல்லுவோம். கானமர் சோலை கபாலி சரமமர்ந்தான் தேனமர் பூம்பாவை பாட்டாக செந்தமிழான் ஞான சம்பந்தம் நலம் புகழ்ந்த பத்தும் வல்லார் வான சம்பந்தத்தை அவரோடு வாழ்வாரே. திருச்சிற்றம்பலம். ஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. ரொம்ப அற்புதமாக ஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பாட, அந்த கலசத்திலிருந்தும் வெளிப்பட்ட பூம்பாவை
சுவாமிகளை வணங்கி நின்றாய். அந்த மயிலாப்பூரிலே கற்பகவல்லி தாயாரோடு உடனாய அந்த கபாலீஸ்வர பெருமானை போற்றி நாம் அனைவரும் வழிபடுவோம். எம்பெருமான் நமக்கு நல்ல அருளை பொழிய வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணுவோம். யாரெல்லாம் சீக்கிரமாக அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்றீங்களோ எல்லாரும் இந்த தேவாரத்தை 48 நாட்கள் ஸ்ரத்தையோட சொல்லுங்கோ. நம்மளோட யூடியூப் சேனல்லையும் இந்த வீடியோ போட்டிருக்கு, அதையும் நீங்க பாருங்கோ. இதையும் இந்த இது முடிஞ்ச உடனே நம்மளுடைய சத்சங்கத்தையும் நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம். இந்த அளவில இன்றைய இதை நம்ம நிறைவு பண்ணிப்போம். தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கடல் போற்றி போற்றி.